10,000 ரியால், 10,000 ரியாலுக்கு செப்பல், 9,000 ரியாலுக்கு ஹேண்ட்பேக்கு, 7,000 ரியாலுக்கு செப்பல். வாவ், கொஞ்ச நேரத்தில் திகைச்சிட்டேன். நம்மளுடைய 5-6 மாதத்து சம்பளம். ஓட்டம் போயிட்டு வந்துட்டோம். மணி 12 கரெக்டாக. இப்போ பசி, சரியான பசி. இப்போ மலையாள கடைக்கு தான் போகணும். இப்போ ஏதாவது மிச்சம் மீதி இருக்கான்னு பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்டு அடுத்து மேடத்துக்கு பிறகு வெயிட் பண்ணுவோம். மாஸ்டர் இருந்தால் விசா ஃப்ரீ, அங்கே உள்ள செலவு அவர் பார்த்துட்டு வரணும். ஓகேயா? இங்கே இக்காமா எல்லாம் கம்பெனியோட பொறுப்பு, இந்த ஹோட்டலோடைய பொறுப்பு. ஆனால் உழைப்பு கடுமையாக உழைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் காலைல ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சு, ஸ்கூல் டியூட்டி முடிஞ்ச கையோட நம்மளுடைய பென்ட்லியில் எங்களுக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு சிப்பு செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம சிம் கார்டு மாதிரி இருக்கும், அது செட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து வைஃபை மூலியமாக கனெக்ட் ஆகும். அப்படி வைஃபை மூலியமாக கனெக்ட் பண்ணுறதுல கனெக்ட் ஆகலை. அதனால் வண்டி எடுத்துக்கிட்டே போகணும். இங்கே இந்த அல் இத்ரீஸ் அப்படிங்கிற ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனுக்கு ஆஃபீஸ் வந்து வேறு ஏரியாவில் இருக்குது. அந்த ஏரியாவுக்கு இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஓகேயா? அதை எப்படி செட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். உங்களுக்கு வாங்க, இப்போ நம்ம கூட பயணிங்க. இது வந்து ரொட்டீன் விழாக்கு. இன்றைக்கி வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஓகேயா? வாங்க இப்போ நம்ம அப்படி போவோம். நம்ம வந்துட்டோம், ஏரியாவுக்கு வந்துட்டோம். பயங்கர கூட்டமாக இருக்கு. நான் எதிர்பார்க்கல எப்படி இருக்கும்னு. அப்படி நம்ம ஆஃபீஸுக்குள்ளே போயிட்டு கேட்போம், என்ன பண்ணி கொடுக்குறாங்களா என்னென்னு கேட்போம். இப்போ ஒரு வண்டிக்கு சிம் கார்டு செட் பண்ணுறாங்க. அதை அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்க எப்படி சிம்மு கம்பெனி இது செட் பண்ணிட்டாங்க அழகா. ஓகே, வந்தோம். அதில் நிறைய ப்ராசஸ் இருக்கான். அப்படிங்கிறனால முதிர் சொல்லிட்டாரு, எனக்கு அந்த இஸ்திமாரை காப்பி மட்டும் அனுப்பி வச்சுட்டு நீ போத்தா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்படிங்கிறனால இப்போ நம்ம கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அன்புறவுலே மணி இப்போ வந்து 7:30 நமக்கு எல்லாமே வரும். அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிட்டிக்கும் ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஜித்தாவுனுடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டி இது பேர் ஷேரா தஹ்லியா. அப்போ நம்ம நிற்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிராண்டட் சூக்கு. இங்கே எல்லாமே பிராண்டட் மட்டும்தான் இருக்கும். இந்த சூக்கு பேர் சூக்குல் ஹயாத் லக்ஸரி சூக் அப்படின்னு என்ட்ரன்ஸே இருக்கும். இந்த சூக்கில் எல்லா மேக்ஸிமம் பிராண்டட், ஒன்லி பிராண்டட். ஓகே, அது என்னென்ன பிராண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்க. இப்போ இதுதான் நம்ம வந்த சூக்கு. டன் 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 எல் ஹயாத் லக்ஸரி சூக். அப்படி மேலே போனீங்கன்னா இந்த ப்ராடோ பிராண்டட் இருக்கும். இதுவும் ஃபேமஸான பிராண்டட், எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்டட் தான் இது, ப்ராடோ. அப்படி இங்கேருந்து அந்த கடைசி வரையும் சூக்கு தான். அந்த கடைசி வரையும் சூக்கு தான். சூக்குனா ஒன்றும் இல்லை, மால். ஓகேயா? சூக்குறான்னு நினச்சாது, இது மால். ஃபஸ்ட்டு உள்ளது அது அரபியில் எழுதியிருக்கு. அந்த சிம்பிள் மேக்ஸிமம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் ரோலக்ஸ் வாட்ச் ஷோரூம். அதுக்கு அடுத்து ஒரு ட்ரெஸ்ஸு ஷோரூம் டோலர்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது சின்னதாக எழுதியிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே டோல்சின் கப்பானா இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே குஜி இருக்குது. இதெல்லாம் இங்கே பிராண்டட் ஷோரூம். நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பெரிய காஸ்ட்லி செப்பல் ஷோரூம். உள்ளுக்குள்ளே எடுக்க முடியுமான்னு போய் கேட்டு பார்ப்போம். வந்து இந்த செப்பல் சொன்னல, காஸ்ட்லி செப்பல், அந்த கடைக்குள்ளே வந்திருக்கோம். எல்லாமே மின்னுது அப்படியே. இங்கே நம்மளோட பர்மிஷன் கேட்டோம், பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்படி செப்பல் வந்து உங்களுக்கு காட்டுறேன், என்ன விலைன்னு உங்களுக்கு காட்ட முடியும். செப்பல் ஆனால் மின்னுது, வைரமா தங்கமானு தெரியல. This up 6,709. 6,000.
Masha, why too much money? Because Italy brand Italy brand. and handmade, all handmade. Masha, it's all handmade, huh? The crystals, strass, Swarovski. Here, more than richest price, how much? Maximum Maximum 9,000. 9,000. This, yeah? Okay. Then I'm on the, with company name, please. Rene Kodil. Rene Kodil. Rene Kodil. கோவில். இந்த கம்பெனி தான் நம்ம வந்திருக்கோம். பட் இந்த செருப்பு வந்து 9,000 ரியால். திஸ் 9,000 9,000. 9,000 ரியாலாம். அவர் நான் நிற்க முடியான்ட்டார். இதெல்லாம் 9,000 ரியாலுக்கு செப்பல். யோசிச்சு பார்த்துட்டீங்களா? பட் நாட் கோல்ட், ஸ்டோன் ஒன்லி. What? கிறிஸ்டல். Crystals, Swarovski. Yes. இதெல்லாம் கிறிஸ்டலாம். நான் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்க. நைஸ் ப்ரோ, Yes, nice. நைஸ் கலெக்ஷன். Yes. மாஷால்லா. ஹவு மச்? 10,000. 10,000 ரியால். 10,000 ரியால் இந்த பேக்கு. திஸ் 7,000, 7,000 ரியால் இந்த செப்பல். சேம் ப்ரைஸ், பஸ் டிஃப்ரெண்ட் கலர். Yes. இது 7,000 டிஃப்ரெண்ட் கலர். மாஷால்லா மாஷால்லா. நம்ம இந்த ஷோரூமுக்கு வந்தோம். இந்த சைடு செப்பல் கேட்டோம். இந்த சைடுக்கு பாருங்கள். இது வந்து 6,000. ஏன் இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு கேட்டோம். இந்த காஸ்ட்லி ஏன்னா இது எல்லாமே இட்டாலியன், மேட் இன் இட்டாலியனா, அது இல்லாமல் ஹேண்ட்மேடு அப்படின்னு சொன்னாங்க. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப நைஸாக இருக்குது. அது 6,000. இதில் வச்சுருக்கா பாருங்கள் கிளாஸில், இது வந்து 9,000. மாஷால்லா, அது வேறு லெவலில் இருக்குது. இந்த கடையினுடைய கைப்பிடியை அவங்க எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதையே அந்த செப்பல் இதிலே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். மாஷால்லா, வேறு லெவலில் இருக்குது. இதுதான் கடையினுடைய வெளித்தோற்றம். கடையினுடைய வெளியேவும் அது அந்த செப்பலுடைய தோற்றமாகவே இருக்குது. ஒன்றும் சொல்கிற மாதிரி உள்ள அன்பு உறவுல 10,000 ரியால். 10,000 ரியாலுக்கு செப்பல், 9,000 ரியாலுக்கு ஹேண்ட்பேக்கு, 7,000 ரியாலுக்கு செப்பல். வாவ், கொஞ்ச நேரத்தில் திகைச்சிட்டேன். நம்மளுடைய 5-6 மாதத்து சம்பளம். அப்படி என்ன இந்த செப்பல் இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே. பட் கிறிஸ்டல் இருக்குது, ஹேண்ட்மேடுங்கிறாங்க. இதையும் வாங்கி போடுறாங்களா? ஓ மை காட், என்னால் தாங்கவே முடியல. 10,000 ரியால் கன்வெர்ட்டட் இந்தியன் மணி காட்டுற பாருங்க. அன்புறவுல மணி இப்போ 11 பகல் 11 கிடையாது, இரவு 11. காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் வேலை முடிஞ்சு, மார்க்கெட்டை வேலை முடிஞ்சு, அல்ஹம்துலில்லாஹ். வேலை வரல. மத்தியானம் சாப்பிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண, வேலை வரல. மேடம் ஒரு 6 மணிக்கு கூப்பிட்டாங்க. இன்றைக்கி தான் அதிகப்படியான நேரம் மேடம் என் கூட சுற்றுனது. ரொம்ப நேரம் நிறைய இடத்துக்கு போனாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல். அங்கே அதுக்கெல்லாம் ஜாமான் வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி நிறையா காஸ்ட்லியான பொருள்லாம் வாங்கினாங்க. இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து கேட்டுக்கு பக்கத்தில் நுழைஞ்சேன். அடுத்த பொண்ணு லொக்கேஷன், அப்படியே லொக்கேஷனை போட்டிருக்கேன், அந்த இடத்துக்கு வா அப்படின்ட்டாங்க. இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பட் நைட்டுக்கு எத்தனை மணிக்கு வர்றோம் என்னென்னு தெரியல. அப்படி நம்மளோட பயணிச்சிருங்க. வியாழக்கிழமையினுடைய ரொட்டீன் வீடியோவை நான் உங்களுக்கு அப்படி காட்டுறேன். எத்தனை மணிக்கு எனக்கு டியூட்டி முடியுது அப்படிங்கிறத நீ காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேயா? 11:54 பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வந்தாச்சு. ஓகேயா? இன்னும் மேடம் மட்டும் பாக்கி இருக்காங்க. மேடம் 2 மணிக்கு அடிக்கிறாங்களா, 1 மணிக்கு அடிக்கிறாங்களா, ஒன்றும் தெரியாது. ஓட்டம் போயிட்டு வந்துட்டோம். மணி 12 கரெக்டாக. இப்போ பசி, சரியான பசி. இப்போ மலையாள கடைக்கு தான் போகணும். இப்போ ஏதாவது மிச்சம் மீதி இருக்கான்னு பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்டு அடுத்து மேடத்துக்கு பிறகு வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹோட்டலுக்கு போவோம். நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டு சாப்பிட நம்ம யாரை எதிர்பார்த்து வந்தோமோ அவங்க நம்ம முன்னாடி இருக்காங்க. மௌலானா அவங்க 12 மணிக்கு மேலே தான் அவங்கள பார்க்க முடியும். நமக்கும் 12 மணிக்கு மேலே தான் டியூட்டி முடியும். ஆனால் வந்திருக்கோம். அப்படி இல்லை, 12 மணி மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிஸியாக இருப்போம். சரி சரி. அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை வருஷமாக இருக்கீங்க ஜி? ஒரு 30 வருஷமாக இருக்கும். 30 வருஷமாக இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷாஅல்லாஹ் நம்மளுடைய ஸ்டோரி ஒரு நாளைக்கு எடுத்து போடணும். இன்ஷாஅல்லாஹ். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன சாப்பிடுவோம்?
நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை இப்போ என்ன சாப்பிடுவோம் ஏதாவது சொல்லுங்கள். அப்போ நான் மட்டும் சாப்பிட முடியாதுல்ல. நான் வந்து என்னுடைய சாப்பாடு நேரம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் என்னுடைய சாப்பாடு நேரங்கிறது நான் வந்து எல்லாமே வந்து ஒரு விகுதி, சாப்பாட்டில் வந்து உணவு விகுதின்னு சொல்லுவாங்கள்ல. சரி. வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நான் சாப்பாடு எடுத்துக்கிறது கிடையாது. பொதுவாக வந்து உறங்குவதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே என்னுடைய உணவு வேலையை நான் முடித்துக் கொள்வேன். பிறகு வந்து முடிந்த அளவுக்கு தண்ணீர் குடிப்பேன். இப்போ நைட் டியூட்டிங்கிறதுனால டீ சாப்பிட்றீங்க அதுவும்? சரி சார். அப்போ நான் சாப்பிட்றேன். பசிக்குது, கடுமையான பசி. நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைமிங்கே உங்களால் வந்து டைம் வைக்க முடியாது. ஆமாம், டைம் வைக்க முடியாது. ஆமாம், அதே சிக்கல். இப்போ நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். ஜித்தாவினுடைய 52வது மாடியில் இருந்து ஜனங்களுக்கு வந்து ஜித்தாவே அப்படியே கையில் உள்ளங்கையில் வச்சு காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஹரமேன் ரோட்டில் நீங்கள் பயணித்து கொண்டு இருக்கும் பொழுது சக ஓட்டுநர்களுக்கான ஒரு எச்சரிக்கையாகவும் பாடமாகவும் மற்ற மக்களுக்கு ஒரு விளக்கமாகவும் இருந்தது. சரி சரி. உங்களுடைய உங்களை ஒரு நாளைக்கு எடுக்கணும். எப்போ எடுப்போம் சார்? இல்லை, அது ஒரு நாளைக்கு நீங்கள் டைம் கொடுங்க சார். நான் வந்து எப்போ வேணாலும் உங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் 30 வருடங்களுடைய அனுபவங்கள் நிறைய பேர் உங்களுடைய உபயோகமாக இருக்கும். உங்களுடைய அனுபவங்கள் அதுக்காக எடுப்போம் சார். கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தையே நான் வந்து முழுமையாக நீங்கள் ஒரு டைம் சொன்னால் அந்த டைமில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரி சார். நான் பிறந்தது முதல் வளர்ந்தது, சரி, இன்று வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்தது, என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவினர்கள், உறவு, என்னுடைய சக தோழர்கள், நான் படித்தது, முடித்தது எல்லாமே வந்து கற்றது பெற்றதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எல்லாமே வந்து ஓரளவுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு நிகழ்வில் முழுமையாக உங்களுக்கு நான் தர்றேன். அது பிறர்களுக்கு பொழுதுபோக்காகவும் இருக்கலாம், பாடமாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக இது வந்து வழிகாட்டியாக இருக்கலாம். எப்பவும் கறியும் கேட்டேன், வந்துருச்சு. இன்ஷால்லா சாப்பிட போகிறோம். இப்போ கடுமையான பசி இருக்குது. நாங்கள் பேசிக்கிட்டே சாப்பிட்றோம். இப்போ அன்புறவுலே மணி இப்போ வந்து 12:50 சாப்பிட்டாச்சு. இதுதான் நூல் புட்டு. அதாவது நூல் புட்டுனா இடியப்பமும் வெஜிடபிள் குருமாவும் தான் இருந்துச்சு. ஏதோ ஒன்று அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டா சரி. அவர் பாயை சந்தித்தோம், நிறைய விஷயங்கள் சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ வாயிலாக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ரெஸ்டாரண்ட்டு இது எங்கே இருக்குன்னா சாரா ஹெராவில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டு சாரா ஹெராவில் இருக்குது. அதுதான் சாரா ஹெராவில் உள்ள தனுப். அதான் சாரா ஹெராவில் உள்ள தனுப் சூப்பர் மார்க்கெட்டு. அது சாரா ஹெரா. ஓகேயா? இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த கடைக்கு ஒரு மாஸ்டர் வேணுமா, அதுவும் தமிழ்நாட்டு மாஸ்டர் தான் வேணுமா கேட்குறாரு. நாளைக்கு விசா தரேங்கிறாரு. நாளைக்கே விசா தர்றேன், எனக்கு ஒரு மாஸ்டர் வேணும், நல்ல மாஸ்டராக வேணும். இட்லி, தோசை, பூரி, சட்னி, சாம்பார் வைக்க தெரிஞ்ச மாஸ்டராக வேணும். இருந்தால் சொல்லுங்கள், விசா நாளைக்கே தர்றேன். எனக்கு ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், ஆள் எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணுன்ட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகே, யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மாஸ்டர் இருந்தால் விசா ஃப்ரீ. ஓகேயா? இந்த வீடியோ வாயிலாக தெரிஞ்சுக்கிறேன். விசா ஃப்ரீ. அங்கே உள்ள செலவு அவர் பார்த்துட்டு வரணும். ஓகேயா? இங்கே இக்காமா எல்லாம் கம்பெனியோட பொறுப்பு, இந்த ஹோட்டலோடைய பொறுப்பு. ஆனால் உழைப்பு கடுமையாக உழைக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க, நல்ல மாஸ்டராக இருக்காங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் மற்ற விவரங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, இதோட வியாழக்கிழமை வீடியோ முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மணி 1 ஆச்சு. இன்னும் மேடம் ஃபோன் அடிக்கலை. ஆனால் 2 மணிக்கு ஃபோன் அடிப்பான்னு நினைக்கிறேன். அடித்தா கூப்பிட்டு வரணும். அது மட்டும்தான் நாளைக்கு பார்த்துக்குவோம். இன்னையோடு இந்த வியாழக்கிழமை வீடியோவை நம்ம முடிச்சுக்குவோம். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.